மனம் மே ஸ்வராஜ்ய அதிகாரி ஹோ, நான் சுயத்தை ஆளக்கூடிய, சுயத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய அதிகாரி. சுய ராஜ்ய அதிகாரி, சுயத்தை ராஜ்யம் செய்யும் அதிகாரி. தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் இதை விரும்புகிறார். என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எப்போதுமே சதா காலம் சுயராஜ்ய அதிகாரியாகி இருக்க வேண்டும். சுயராஜ்ய அதிகாரியாகவே இருக்க வேண்டும். அப்பப்போ கிடையாது, அப்பப்போ இந்திரியங்கள் மேல தோல்வி அடைஞ்சிடறோம், அப்படி இல்லை. மனம், புத்தி, சன்ஸ்காரம் மூன்றும் என்னுடையது. ஆக என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது அந்த சப்தத்தின் மீது நமக்கு அதிகாரம் வருது இல்லையா? அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? வெற்றி அடைஞ்சிடலாம். கர்மேந்திரியங்களை மட்டும் நம்ம கட்டுப்படுத்தினா ஸ்வராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியுமா? ரொம்ப சூக்ஷ்மமானது, அளக்கழிக்கக்கூடியது. மனம், புத்தி, சன்ஸ்காரம் அதை விட ரொம்ப. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி ஒரு சன்ஸ்காரம் பாருங்க, எத்தனை வெரைட்டி சன்ஸ்காரம். யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர், ஒவ்வொருத்தவங்களுடைய நடந்துக்கக்கூடிய விதங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னா நேச்சர் அப்ப எப்படி இருக்கு? சன்ஸ்காரம் வித்தியாசமா இருக்குது. பாபா சொல்றாங்க மனதின் மீதும் வெற்றி அடையணும், புத்தியின் மீதும். ஏன்னா புத்திக்கு அடிக்கடி அபிமானம் வந்துடும். அபிமானம், அகங்காரத்தை கொண்டு வர்றது புத்தி. இப்போ புத்தியின் மீது என்ன பண்ணணும்? வெற்றி அடையணும். சன்ஸ்காரத்தின் மீதும் வெற்றி அடையணும். அதுவும் சாதாரணப்பட்டதில்லை. நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா பழைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆயிடும், நமக்கே தெரியாது. அதுக்குதான் பாபா ஆரம்பத்திலிருந்து பிரம்மா பாபா என்ன பண்ணுவார்? டைரியா எழுதினார். ஆத்ம ஸ்மிருதிய பக்கா பண்ணார், ஸ்ட்ராங் ஆக்குனார். அதான் ஃபவுண்டேஷன். ஞானி யோகி லைஃப்ல ஃபவுண்டேஷன் எது? ஆத்மஸ்திதி. இது மட்டும் இருந்தா போதும். பாபா நினைவிலிருந்து எல்லா சகலத்தையும் நம்ம கொண்டு வந்துடலாம், வெற்றி அடைஞ்சிடலாம். மனம், புத்தி, சன்ஸ்காரத்தின் மீதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்க வேண்டும். இந்த மனம், புத்தி, சன்ஸ்காரம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த இந்திரியங்கள் சகிதம் எதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கிறோமோ அந்த ஆர்டர் பிரமாணம் காரியம் செய்வதற்கு நிமித்தமாக இருக்க வேண்டும். இந்த இந்திரியங்கள் நம்ம ஆர்டர் கொடுக்கிறோம்னா அது ஒன்று செய்யக்கூடாது, நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யணும். அப்படி இருக்கான்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். சிவபாபா நம்ம சுயத்தை ஆள்வதற்கு ஒரு விஷயத்தை கொடுக்கிறார், மகா வாக்கியம் கொடுக்கிறார். என்ன மகா வாக்கியம்? எங்கே நடந்தாலும் சுற்றினாலும் என்ன செய்தாலும் நான் ராஜா, நான் ஆத்மா, நான் எஜமானன், மாலிக் அப்படிங்கிற நினைவுலேயே இருங்க. நீ ஃபுல் டே நம்ம இந்த ஸ்மிருதியிலே இருக்க போறோம். நான் ஆத்மா, மாலிக். இந்த உடல் என்ற இந்திரியத்துக்கு நான் எஜமானன் அப்படிங்கிற ஸ்மிருதியை கொண்டு வரணும். பாபா 2 யோகா பயிற்சி கொடுக்கிறார். ஒன்று, பிரம்மா பாபா அந்த சோல் கான்சியஸை பக்கா பண்ணார், இப்படி ஸ்ட்ராங் ஆக்குனார். இப்படி ஒரு இதை நல்ல ஸ்ட்ராங் ஆக்குனா நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா இடிப்போம், குத்துவோம். இப்போ கேப் இல்லாமல் அது என்ன ஆகும்? உறுதியாகும். அந்த மாதிரி எங்கேயுமே நழுவி போகாம எண்ணங்கள் லூஸ் ஆகாம, அப்பப்போ ஸ்க்ரூ கேலண்டர்னா லூஸ் ஆயிடும்ல, இது மாதிரி டைட் ஆக்கிறதுக்கு பாபா அப்படி ஒரு பயிற்சி கொடுத்தார். நான் ஆத்மா, ஆத்மா, ஆத்மாங்கிற இயல்பாவே அந்த நேச்சர் ஆயிட்டு பாபாவுக்கு. அந்த அபியாசத்தை செஞ்சார், உணர்ந்தார், ஃபீல் பண்ணார் பாபா. ஏன்னா பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய யோகத்துக்கு பேரு பிராக்டிக்கல் யோகம், நடைமுறை யோகம், செய்முறை யோகம். இப்போ பிரம்மா பாபா என்ன பண்ணார்?
ஆத்மா பயிற்சியை அவ்வளோ ஸ்ட்ராங்காக்குனார். எங்கே யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா தான் தெரிஞ்சுது அவர் கண்ணோட்டத்தில். அப்போ அவருக்கு எப்போதுமே எப்படி இருக்கும்? டிட்டாச்சாக இருந்தார், எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை. ஆத்ம ஸ்மிருதி இருக்கும்போது எந்த வேறுபாடு தெரியல. சின்னவங்க பெரியவங்க, படித்தவங்க படிக்காதவங்க, வேண்டியவங்க வேண்டாதவங்க, எல்லா பாகுபாடிலிருந்தும் பாபா செகண்டில் என்ன பண்ணார்? தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டார். இந்த பயிற்சி பாருங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது நமக்கு. குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் ஆத்மா 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 ஆத்மான்னு ஃபுல்லாக பாபா என்ன பண்ணார்? பல வருடங்கள் பயிற்சி எடுத்தார். ஒரு வருஷம் இல்லை, ஒரு நாள் இல்லை, பல டைரி எழுதினாரு. அப்போ அதே போல அந்த பல வருடத்தினுடைய அந்த புருஷார்த்தம் உள்ளேயே அவருக்கு இருந்தது. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு வெறும் ஆத்மான ட்ரை லைட் இல்லை, குணங்களை வெளிப்படுத்தினார். அன்பு சக்தி ஆத்மால இருக்கு, உள்ள இருக்கு. நினைக்கும் போதே அந்த அன்பு சக்தி வெளியே வருது, சொரூபத்துல வருது. அமைதி சக்தி, ஞான சக்தி. ஞான சக்திங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம். ஞான சக்தி, ஞான பலம் உள்ள இருக்கு. அப்படி ஒன்னொன்னையும் பாபா என்ன பண்ணார்? ஆத்ம ஸ்மிருதியோட அப்படியே அதை சொரூபத்துல கொண்டு வந்தார். நாம அப்படி பயிற்சி எடுக்கலாமா? அவ்யக்த தினம் வருது. பிரம்மா பாப் சமான் ஆகணுங்கிற லட்சியம் நம்ம ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்குமே இருக்குது. அன்பா நம்ம லட்சியத்தை எடுத்திருக்கிறோம். பாபா சொல்லிட்டாருன்னு இல்லை, அந்த உறுதி தன்மை இருக்குது. பாபா லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும். பாபா என் மேல இப்படிலாம் ஆசை வச்சிருக்காரு, ஏன் நான் நிறைவேற்ற கூடாதா? அப்படிலாம் பல சங்கல்பம் நமக்கு வந்துட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அபியாசம், தன்னுடைய கர்மேந்திரியத்தினுடைய தர்பாரை திறந்தார். ராஜ்யம் செய்யறதுக்கு தர்பார்ல உட்காருவாங்கல்ல, தர்பாரை கூட்டுவாங்கல்ல, எல்லாரையும் கூட்டுவாங்க, தண்டோரா போடுவாங்க, சங்கு ஊதுவாங்க, பல விஷயங்கள் மூலமா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் தர்பாரை கூட்டுவாங்க. அந்த மாதிரி பாபா கூட ராத்திரி நேரம் தன்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களின் தர்பாரை கூட்டி மனம் என்ற மந்திரி கிட்ட பேசுவாராம். அன்னைக்கு ராத்திரி பாபா பேசினாரா, ஹே மனம் என்ற மந்திரியே, நீ என்ன காரியத்தை செஞ்ச, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை தவறா செஞ்ச எதை கரெக்டா செஞ்ச, இப்படி சரிப்படுத்துவாங்கல்ல, கிளியர் படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பாபா தன்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்கள், கண்களோட பேசுவாராம், வாயோட பேசுவாராம். இன்னொன்னு சாதாரணப்பட்டதா யோசிச்சு பாருங்க. அப்பா எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்துடும். கர்ம கணக்கெல்லாம் ஏற்படுத்துறது நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் தான். கர்மேந்திரியத்தை வெற்றி அடைஞ்சா கர்ம கணக்கை ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கர்ம கணக்குங்கிறது எவ்வளோ பெருசு அப்பா, ரொம்ப ஆழமானது. யாரோடையுமே நான் அதை ஷேர் பண்ணவே முடியாது. இந்தாங்க எனக்கு ரொம்ப கர்ம கணக்கு வேதனை, இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு யாராவது எடுத்துப்பாங்களா? அவங்களுக்கு உள்ளதே பெரிய கணக்கு. அப்போ கர்மேந்திரியத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வசப்படுத்திட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம். இந்த மாதிரி தான் பாபா நிறைய டிப்ஸ் கொடுக்குறாரு நமக்கு. அடுத்தது மனசா சேவா செய்தார். மனதை வெல்வதற்கு பாபா, பிரம்மா பாபா மனசா சேவா பண்ணார். சங்கம யுகத்துல மனசை ஃப்ரீயாவே விடக்கூடாது. ஏதாவது ஜின்பூத மாதிரி அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்மளை சாப்பிட்றது இல்லையா. மன் ஜீத்தே மாயா ஜீத்தே, மனதை ஜெயிக்கணும். மன்ஜீத் ஜெகஜீத். பாருங்க, பாபா குடும்பத்துல இருந்தாலும் எல்லா கடமைகளை செஞ்சாலும் எல்லா பொறுப்புணர்ச்சியோட இருந்தாலும் மனசை ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டார். இவ்வளவு அழகான ராஜயோகா, கஷ்டமே கிடையாது. கஷ்டமா இருக்குதா பாபா சொல்லி கொடுக்கக்கூடிய யோகா? மனசா சேவையில் நம்ம கவனம் கொடுக்கணும், அட்டென்ஷன் கொடுக்கணும். என்ன அட்டென்ஷன் கொடுக்கணும்? நம்ம மனசு நல்லா இருக்கு, அது மேல் மனசோ ஆழ் மனசோ உள் மனசோ
மனசே நல்லா இருக்கு, நமக்கு மனசுல நல்ல நல்ல பொக்கிஷங்களை நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். இப்போ மனசு நல்லா தானே இருக்கும். வாசமுள்ள மலர்களால மனசை நிரப்பி இருக்கிறோம். அப்போ மனசு நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்காதா? பெரிய பெரிய கஜானாக்களை வச்சிருக்கோம் மனசுல. அப்போ மனசுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு மனசு வேல்யூபிளா இருக்கு. ஆக பாபா சொல்றாங்க, துக்கி ஆத்மாக்களுக்கு, கதறி கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அமைதி சக்தியின் கிரணங்களை நாம் கொடுக்கக்கூடிய மனசா சேவா தினம் பண்ணணும். இயற்கைக்கும் பண்ணணும், நம்மள கூட இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு முதல்ல பண்ணணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு பாபா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து, சொந்த பந்தங்களுக்கு அடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துக்கி ஆத்மாக்களுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கும் பண்ணணும். ஏன்னா நல்லா இருக்கிறவங்களும் பாபாவை தெரிஞ்சுக்கணும்ல. நல்லா இருக்கிறவங்களும் பாபாட்ட வரணும்னு யோகா பண்ணணும், இயற்கைக்கும் பண்ணணும். தாரணை அட்டென்ஷன் ஒண்ணுமே இல்லை. சுயத்தை ஆளணும்னா கவனம் இருந்தா போதும்னு சொல்றாரு பாபா. சுயத்துக்கு ராஜா அதிகாரி ஆகணும்னா, சுயத்துக்கு எஜமான் ஆகணும்னா கவனம், அட்டென்ஷன்ங்கிற யாரை போடணும் பாரு, காவலாளியை போடணும். அட்டென்ஷன், காவலாளி எப்போதுமே இருக்கணும். கதவை திறந்தோடனே யாரை பார்ப்போம்? செக்யூரிட்டி இருக்காரான்னு பார்ப்போம்ல. யாரை பார்ப்போம்? முதல்ல வாச திறந்திருக்கா, யார் இருக்கா. அதுமாரி நம்மளுடைய மனம் என்ற மந்திரிக்கு அட்டென்ஷன் அப்படிங்கிற காவலாளியை கொடுத்துடணும். மனசு உங்களை ஆர்டர் பண்ணுதா, அல்ல நீங்க மனசுக்கு ஆர்டர் பண்றீங்களா? யார் ஆர்டரை யாரு கேட்குறா செக் பண்ணணும். இதெல்லாம் சும்மா கேட்டா பத்தாது. நம்ம ஆழத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்தர்முகத்தாங்கிற குகைக்குள்ள போகணும். நான் ராஜ்யோகி, நான் தபஸ்யால உட்காந்துருக்கிறேன், நான் யோகால உட்காந்துருக்கிறேன், பாபாவோட முரளி கேட்க ரெடி ஆயிட்டேன். என் மனசு எப்படி இருக்குது, பிரசன்ல வைக்கணும். அதை ஞானத்தை நல்ல அந்த நேரம் நல்லா சிந்திச்சு கடையணும், ஆழத்துல போகணும், டெப்த்துல போகணும்னு விரும்புது மனசு. ஆனா வேற ஃபால்த்து விஷயம் வருது, வேஸ்ட் வருது. எவ்வளோ ரத்தனங்கள் பாபா கொடுத்துருக்காரு. இந்த ஒன்னொன்னு ரத்தனத்தோட ஆழத்துல போகணும்னு நினைக்கும் போதே வேற பக்கத்துல இழுக்குது. இதான் கர்ம பந்தன். அப்ப அதை வெற்றி அடையறதுக்கு தான் பாபா என்ன சொல்றாரு, கவனம், அட்டென்ஷன் இருந்தா போதும். ஞான சிந்தனை நல்லா பண்ணணும்னு நினைக்கும் போது வீண் எண்ணம் வந்துடுச்சுன்னா அப்ப மனசு எஜமானன் ஆயிட்டா, அல்ல நீங்க எஜமானன் ஆனீங்களா? இப்ப தோத்துட்டோம்ல, விளையாட்டுல தோத்துட்டா அவமானம், மதிப்பு இருக்காது. வெற்றி அடைஞ்சா எல்லாமே வந்துடும். எல்லாருமே இதை ஹோம்வொர்க்குன்னு புரிந்து கொள்வது அவசியம். மனதை ஜெயிக்கணும். சிந்தனைக்கு மனதை வென்று உலகத்தை வெல்வது எப்படி? மனசை ஜெயிச்சா உலகத்தை ஜெயிக்கலான்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது? எப்படி, என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். மனசை வெல்வதால் என்ன லாபம்? பாபா எவ்வளோ நமக்கு சக்தி கொடுத்திருக்காரு, என்ன லாபம், எவ்வளோ பலன் இருக்கு அதுல. மனதை வென்றால் உலகத்தை ஆளலாம்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது? பிரியமான தபஸ்விகளே, நிகழ்கால நேரம் உலகத்தின் எஜமானன் பாபா உலகத்தை ஸ்வர்க்கமாக்கி கொண்டுள்ளார். உலகத்துக்கு அதிபதி அவரு, உலகத்தை படைத்தவர், படைப்பாளர், ரட்சியதா, கிரியேட்டர். இந்த நேரம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு? இந்த முழு உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்குது, எவ்வளோ அசுத்தம், எவ்வளோ துக்கம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ சுமை, இதெல்லாம் அப்படியே டோட்டலா என்ன பண்றாரு? கிளியர் வேர்ல்டை உருவாக்குறார் பாபா, ஸ்வர்க்கத்தை உருவாக்கிட்டு இருக்கார். ஸோ அதை அடிப்படையாக வச்சு யோகத்துல நம்ம யோகி ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை முன்னிலையில் வைத்து ஸ்வர்க்கத்தை பாபா பாதுகாப்பதற்கான சக்தி கொடுத்திருக்கார்.
நம்மளால தான் அதை என்ன பண்ண முடியும். பாபா படைக்கக்கூடிய உலகம் அதை நம்ம தான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். பாபாவோட துணையோட நம்ம தான் அதை பாதுகாக்கவும் நம்மளால தான் பாதுகாக்க முடியும். அதனால தான் பாபா நமக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு, உலகத்திற்கும் நீங்கள் சேவா பண்ணணும். பாபா நம்மளை என்ன ஆக்குறார், ஜித்தேந்திரிய ஜித்தேந்திரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னா இந்திரியங்களை வெற்றி கொண்ட குழந்தைகளேங்கிறார். இந்திரியத்தை வென்ற குழந்தைகளே, உலகத்தை ஆள போறீங்க நீங்க தான். ஆகவே கவனம் கொடுங்க, இதுல உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. மனதை வென்றால் உலகை வெல்லலாம். மனதை வென்றால் உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது, உங்களால தான் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு தான் இந்த ராஜ்ய பாக்கியத்தின் சுகம் கிடைக்குது. ராஜ்ய பாக்கியத்தோட சுகத்தை இப்ப நம்ம ஃபீல் பண்றோம். பாபா சொல்ற என்ன மட்டும் நினைங்கன்னு சொல்லல, எதையும் நினைங்கன்னு சொல்றாரு கூட, சொர்க்க பாக்கியத்தையும் நினைங்க. ஆக மனதை நம்ம வெல்வதற்கான அபியாசம் பாபா 2 அபியாசம் கொடுத்தார். அந்த 2 அபியாசத்தை நம்ம இப்ப செய்யலாம். சக்தி.